உதயநிதியுடைய வாழ்க்கையிலே மண்ணவாரி போட்டுவாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலினுடைய அந்த அரசியல் பயணம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆட்சின்றதுனால தான் உதயநிதிக்கு அடுத்த எதிர்காலம்லன்னு அர்த்தம். டேரெக்டாக வந்து உதயநிதினு சொல்ல வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயிலியர் ஆக்டர் அவர். அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இம்முறை விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பை போல் இஸ்லாமியர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் ஸ்டாலினிடம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கான எந்த அளவுக்கான இங்கே அடக்குமுறை நடந்து கொண்டே இருக்கிறத திரும்ப கூட இருந்துக்கிட்டே கத்திரிக்கிட்டு இருக்காரு. பார்க்குறீங்களா இல்லையா? கண்டிப்பா. சரி, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுல, ஏன் அப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கணும்? அது அவர்கிட்ட ஏன் அவர் வெளியே வர நினைக்கல? அவருக்கு தப்புலாம் தெரியுதுமா. தப்புன்னு தெரியாமல் கிடையாது. இன்றைக்கி முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தையுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எல்லோரும் திமுகவுடைய கைப்பாவையாக மாறிட்டாங்க. அவர் வெளியில் வந்துட்டால் கட்சி ரெண்டாக உடையும். எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப வந்து திமுக விட்டு வெளியில் வந்துட்டா திமுக திருமாவுடைய கட்சியை உடைக்கும். சரி, கூட்டணி உடையுமா? கூட்டணி உடையாதுமா. முதல்ல கட்சியே ரெண்டாக போயிடும். எப்படி தெரியுமா? திரும்ப மட்டும் இந்த பக்கம் வருவார். வன்னியரசு ஆளுநர் ஷானவாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக கூட தான் இருப்பாங்க. ஒரு எம்பி ஒருத்தர் வந்து பொன்முடியோட ஒய்ஃப் காலில் போய் விழுந்தார் தெரியுமா? அவரை முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திமுக சைடு போயிடுவாங்க. இவர் விஜய் நோக்கி வரக்கூடிய நகர்வை நகர்த்துவதற்கான முயற்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார் பொழுது விட்டா தானே. விஜய் நோக்கி தான் திருமாவளவன் அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்றீங்க. எதிர்காலத்தில் வருவார். எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? இப்போ வெயிட் பண்ணி பாருங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.